லைஃபே வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கடா. நிறுத்துறா விளக்கென்ன. லவ்ங்கிற பேர்ல அசிங்கம் பண்ணிட்டு ஒழுங்கா தானே இருந்தீங்க. திடீர்னு எங்க இருந்துடா வருது இந்த லவ்? தினமும் பஸ்ல ஒரு பொண்ணு பின்னாடி போனா அதுக்கு பேர் லவ். ஒரு பொண்ணு கூட பீச் சினிமான்னு போயிட்டு வந்துட்டா அதுவும் லவ். எங்கேயாவது தூரமா இடத்துல நின்று ஒரு பொண்ணை பார்த்துக்கிட்டே இருந்தா அதுவும் லவ்வா? பக்கத்துல போய் ஒன்னு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ற கூட தைரியம் கிடையாது. கேட்டா கண்ணிலேயே பேசிக்கிறாங்களாம். என்னங்கடா அது? தடுக்கி விழுந்தாலும் தாங்கி பிடிச்சா லவ் வருதுடா. என்ன கருமமும். இதெல்லாம் விட ரோட்ல போகும்போது எக்ஸ்கியூஸ் மீ இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு எவ்வளவு கேட்டா தொலைஞ்சா அப்புறம் அவ அட்ரஸை தேடி இவ அலைய ஆரம்பிச்சிடறான். சரி இதெல்லாம் கூட சகிச்சுக்கலான்னு பார்த்தா அங்க பாரு. அடா 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 என்ன அழகா சப்பாத்திக்கு மாவு பசைற மாதிரி பசைறான் பாரு. நீ வர்றதுக்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தாங்க. இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்களோ இல்லையாப்பா, இவங்க கையுங்காலம் ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கு. பப்ளிக் பிளேஸ்ல ஏன்டா அப்படி செய்றீங்க நீ வேணா போய் கேட்டு பாரு. நாங்க ட்ரூ லவர்ஸ் அப்படிதான் இருப்போம்னு சொல்லுவாங்க. நீ சொன்னியே இந்த இன்டர்நெட் இமெயில் அதெல்லாம் இப்ப சேட்டிங்ல ஆரம்பிச்சு டேட்டிங் வரைக்கும் போயிடுச்சு. எல்லாரையும் அந்த மாதிரி நினைக்காதப்பா. ஏன் நான் இல்ல? நீ தானே ரொம்ப நல்லவன்டா. வண்டியில ஒருத்தி வச்சு சுத்திக்கிட்டு வழியில பாக்குறப்பட்டெல்லாம் ஐ எம் கண்ணன் ஐ எம் அ பேச்சுலர் அப்படின்னு கடலைய போட்டுட்டு இருப்ப. காதல்ன்றது இங்க இருந்து வரக்கூடாது, இங்க இருந்து வரணும்.